ஹாய் ஹலோ எவ்ரிவன் திஸ் இஸ் ஸ்டான் ஹியர். ஸோ அதாவது இந்த நாளும் ஒரு வீக்லி வேர்டில் உங்கள் மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் என்னென்னா, ஃபார் வாட் காட் ஹஸ் சோசன் அஸ், வை காட் ஹஸ் சோசன் அஸ் அப்படின்ற அந்த கேள்விக்கான பதில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் ஏன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற அந்த கேள்விக்கான பதில் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அக்கார்டிங் டு ஸ்கிரிப்சர், அக்கார்டிங் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறபடி அப்படியே நம்ம கர்த்தருடைய வார்த்தையில் வார்த்தையில் உள்ளபடியே அப்படியே நம்ம பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங், இதுதான் பதில், இது மட்டும்தான் சோசன்னா, இதுதான் இப்போ இதுக்காக தான் கர்த்தர் நம்மளை இது பண்ணி தெரிந்துக்கணும், இது மட்டும்தான் அப்படின்னு நான் சொல்லலை. இதுவும் ஒரு முக்கியமான காரணம். இது வந்து ஒன் ஆஃப் த, நம்ம இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நினைக்கிற விஷயங்கள் தான் சம்டைம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ அதுபோல் இது ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். அதை பற்றி நீ கொஞ்சம் கர்த்தருடைய வார்த்தையை கொஞ்சம் ஓரளவுக்கு ஆராய்ந்து பார்க்கலாம். ஸோ இந்த வார்த்தைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, லெட்ஸ் கோ டு த வேர்ட் ஃபார் டுடே. ஸோ இந்த வீக்லி வேர்டில் இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த வார்த்தையோட ரெஃபரன்ஸ் எங்கே இருக்குன்னா, சங்கீதம் 65 4ஆம் வசனம். ஸோ புக் ஆஃப் சாம்ஸ் சாப்டர் 65 verse 4. இட் சேஸ் தட், அதில் இருக்கிறபடி, உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையினால் திருப்தியாகும். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இப்போவே ஆன்சர் கிடச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ அதுதான் கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல் அப்படின்னா என்ன. ஃபஸ்ட்டு சோசன்னா என்னது, ஃபஸ்ட்டு தெரிந்து கொள்றதுனா என்னது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, அந்த கடையில் நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, ஆனால் வந்து ஒரு ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணுவீங்க, இது நமக்கு செட் ஆகும், உங்களோட ஃபேவரட் கலராக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு அந்த கலர் செட் ஆகும்னு நீங்கள் நினைக்கலாம், அல்லது அந்த மெட்டீரியல் பிடிச்சிருக்கலாம், அல்லது அந்த கடையில் வாங்கினா நல்லா இருக்குன்ற நம்பிக்கை ட்ரஸ்ட்வர்தினால வாங்கலாம், அல்லது ஓகே உங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி அது இருக்கலாம். உங்களோட நீடு வந்து இப்போது நீங்கள் ஏதோ ஒரு இதுக்கு ஸ்போர்ட்ஸ் வேர் வாங்குனீங்கன்னா, ஸோ நீங்கள் நல்லா ஸ்போர்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு நீடாக இருக்கும், அல்லது முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு வாங்குறதா இருந்தால் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அதாவது ஒரு ஷாப்புக்குள்ளே போனாலும் அங்கே நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம், இந்த ஒரு ட்ரெஸ்ஸை தான் சூஸ் பண்ணுறோம். அதே போல் தான் நம்மளும் வந்து நம்மளும் இந்த காட் வந்து எத்தனையோ கிட்டத்தட்ட எத்தனை மில்லியன் எத்தனை பில்லியன் போராட்டி 8 பில்லியனா சம்திங் படித்த மாதிரி, எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் வர மாதிரி டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல. ஸோ அத்தனை பில்லியன் பீப்புள் இந்த வேர்ல்டில் மொத்தமாக 8 அல்லது 5 தெரியல, இத்தனை பில்லியன். உங்களுக்கு ஒருவேளை தெரிஞ்சால் நீங்கள் நிச்சயமாக கமெண்டில் போடுங்க. ஸோ அதாவது இத்தனை பில்லியன் பீப்புள் அல்லது இத்தனை மில்லியன் பீப்புள், ஸோ மெனி பீப்புள் ஆர் லிவிங் இன் திஸ் வேர்ல்டு. இந்த மொத்த உலகத்தில் இப்போது இந்த இவ்வளோ பெரிய குளோபில் இவ்வளோ பேர் வாழ்கிறோம். ஆனால் காட் வந்து அவர் வித்தியாசமான ஸ்பெசிஃபிக்கான திட்டத்துக்காக ஒருத்தரை சூஸ் பண்ணுறார். எல்லாரையும் அவர் வந்து போய் ஒரு இடத்துல ஒரு சர்ச்சில் போய் புல்பிட்டில் நின்று எல்லாரையும் மைக் எடுத்து எல்லாரையும் பிரசங்கம் பண்ண சொன்னாரான்னு எனக்கு தெரியல. பட் கர்த்தர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலிங், ஒவ்வொரு விதமான தெரிந்து கொள்ளுதல், டிஃப்ரெண்ட்டான காலிங் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமாக வச்சுருக்க ஒரு கம்பெனி, ஒரு மேனுஃபேக்சரிங், அதாவது ஒரு கம்பெனிக்குள்ளே போனோன்னா அந்த கம்பெனியில் வந்து டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஒரு பக்கம் மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட் இருக்கும், இன்னொரு பக்கம் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருக்கும், அதுக்கு ப்ராடக்ட், அதுக்கு வேர் ஹவுஸ் இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மூவி எடுக்கிறாங்க அப்படின்னா, வெறும் டேரக்டர் மட்டும் கேமரா வச்சு மூவி எடுக்க முடியாது. அதுக்கு ரொம்ப பெரிய டீம் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு பக்கம் கேமரா, ஒரு பக்கம் லைட்ஸு, இன்னொரு பக்கம் மைக்லாம் பிடிக்கிற மாதிரி, அவங்களோட ஆடியோ கேப்சர் பண்ணுற மாதிரி, அதேமாதிரி ப்ரீ ஒர்க்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றி பண்ணுவாங்க, அதுக்கு போஸ்ட்டு, அதுக்கு அப்படி. ஸோ டிஃப்ரெண்ட் விஷயங்கள் சேர்ந்து தான் ஒரு ப்ராடக்டாக இல்லை ஒரு விஷயமா வந்து இன்ட்ரடியூஸ் ஆகும். அதே மாதிரி தான் காட்ஸ் கிங்டம்லேயும், அதே மாதிரி காட்ஸ் பிஸ்னஸ்லையும், நீங்கள் பிஸ்னஸ் பார்த்தோன்னா எல்லா பிஸ்னஸ்லையும் வந்து டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் இருக்குது. ஒரு கடை ஒருத்தவங்க வைக்கிறாங்கன்னா, அந்த கடை வந்து சும்மா அவங்க போய் நான் வைக்கிறேன் கடைன்னு உட்கார முடியாது. அந்த கடைக்கு கரண்ட் பில், அந்த கடைக்கு அந்த கடைக்கு தேவை அசட்ஸ், அந்த கடைக்கு தேவை டேபிள் சேரு அதெல்லாம் வாங்கணும், அல்லது அதை வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணி வைக்கணும், அதுக்கு ஒரு க்ளீனர் யாராவது இருக்கணும், அல்லது அவங்களே அதை வந்து ரெகுலராக க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஷாப்பை பார்த்துக்க ஒருத்தர் தேவை. அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி, அதாவது ஏன் இவ்வளோ விஷயங்களை சொல்ல ட்ரை பண்ணேன்னா, வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ்,
தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் ஃபார் ஈச் ஒன் ஆஃப் அஸ். காட் நம்ம எல்லாருக்கும் வித்தியாசமான ரோல். நம்ம ரோலை நம்ம பார்த்துட்டோம்னாலே நமக்கு தேவையில்லாத குழப்பம் வரும். இன்னைக்கு நிறைய குழப்பம் வந்து நம்மளோட கிறிஸ்டியன் இதை பற்றி பேசுகிற அளவுக்கு நான் ரொம்ப பெரிய ஆள்லாம் இல்லை. பட் ஐ கேன் சி நான் நிச்சயமாக நாளை நீங்கள் கூட பார்க்கலாம். நிறைய விதமான டிவிஷன்ஸ் நமக்குள்ளே இது அப்படின்னு நமக்குள்ளே பேசிக்கிறோம். பட் ஈச் ஆஃப் அஸ் ஷுட் மைண்ட் என்ன சொல்கிறது, நம்மளோட ரோலை நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரொம்ப முக்கியம்ல. ஸோ அதெல்லாம் ஸோ இப்போ நம்ம வந்து அந்த விஷயத்த பார்க்க வேணாம். நம்மளோட பிஸ்னஸ்குள்ளே நம்ம வரலாம். ஸோ என்னன்னா கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல். ஸோ காட் ஹஸ் chosen you for a பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் பர்பஸ். உங்களுக்குன்னு ஒரு ரொம்ப ரொம்ப பிரத்யேகமான ஒரு திட்டத்தை வச்சுருக்காரு கர்த்தர். அதை நீங்கள் ஒரு பக்கம் தெரிந்து கொள்ளணும். அதை யூ ஷுட் சிட் அட் த ஃபீட் ஆஃப் த லார்ட். கர்த்தருடைய பாதத்தில் உட்காந்து அதை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அது வந்து ஒருத்தரை பார்த்து ஒரு சில விஷயங்கள் என்ன இன்ஸ்பயர் ஆகலாம். பட் அதை வந்து அப்படியே காப்பி அடிக்கணும்னு அவசியம் இல்லை. அதை வந்து காட் உங்களுக்கு சொல்கிற விதத்தில் நீங்களும் காடும் சேரும்போது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணணும். நீங்கள் ஒரு நியூ மிக்சர் இது உருவாக்க முடியும். ஸோ யூ ஹாவ் அ ஸ்பெசிஃபிக் காலிங் அண்ட் பர்பஸ். யூ ஆர் சோசன் பை காட். எப்படி நம்ம அந்த கடைக்கு போய் அவ்வளோ சட்டை மத்தியில் ஒரு சட்டையை இது சூஸ் பண்ணுவோம், அவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் மத்தியில் அத்தனை சாரீஸ் மத்தியில் ஒரு சாரீ, அத்தனை விதமான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸில் ஒன்று சூஸ் பண்ணுறோமோ, அத்தனை ஷூஸில் ஒன்று சூஸ் பண்ணுறோமோ, அத்தனை வாட்சஸில் ஒன்று சூஸ் பண்ணுறோமோ ஒரு ஷாப்புக்கு போனால், காட் ஹஸ் சோசன் யூ ஃபார் ஒன் பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் பர்பஸ். எத்தனையோ பேர் இருந்த போதிலும் உங்களை சூஸ் பண்ணார். எத்தனையோ பேர் இருந்தபோது மோசஸை சூஸ் பண்ணார். எத்தனையோ பேர் இருந்தபோது டேனியலை சூஸ் பண்ணார். எத்தனையோ பேர் இருந்தபோது ஜோசப், அவங்க கூட அண்ணனுங்க இது கர்த்தர் சூஸ் பண்ணது ஜோசப்பை. எத்தனையோ பேர் இருந்தபோது டேவிடை காட் சூஸ் பண்ணார். அந்த மாதிரி காட் ஹஸ் chosen you ஃபார் ஒன் வெரி பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் பர்பஸ். ஸோ இட் மே வேரி ஃப்ரம் ஈச் ஒன் ஆஃப் அஸ். நம்ம எல்லாருக்கும் அது இது கேட்குற எல்லாருக்குமே ஒரு பர்பஸ். கர்த்தர் எல்லாரையும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக சூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் நம்ம தான் அதை தேடி என்ன சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தை தாகம் உள்ளவன் மேல் அவர் என்ன பண்ண தண்ணி ஊற்றாது. அது மேலே தாகமாக அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்கள தான் அதை நிச்சயமாக தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இஃப் யூ ஆர் சீரியஸ் அபவுட் இட் யூ வில் ஷுவலி ஃபைண்ட் இட் அவுட். நீங்கள் போய் இதை கண்டிப்பாக தெரிந்துக்கணும்னு நான் எந்த கட்டாயம் எந்த நிர்பந்தம்லாம் இல்லை. இஃப் யூ வாண்ட் டு நோ, இஃப் யூ ஆர் சீரியஸ், இஃப் யூ வாண்ட் டு ரியலி நோ யுவர் பர்பஸ், யூ வில் ஷுவலி நோ இட். ஓகே, ரைட். ஆனால் இந்த வசனத்தின்படி நான் இவ்வளோ நேரம் சொல்கிறது ஜென்ரலாக சும்மா ஒரு சில விஷயங்களை சொன்னேன். பட் இந்த அக்கார்டிங் டு திஸ் வாஸ் நம்ம எல்லாருக்கும் சோசனாக இருக்கிற எல்லாருக்கும், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படுகிற எல்லாருக்கும் ஒரு வி ஹாவ் அ ரோல். தட் இஸ் உம்முடைய பிரகாரங்களில் வாசமாக இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்கிறவன் பாக்கியவான். ஸோ கர்த்தருடைய பிரகாரங்களில் வாசம் பண்ணுறது தான் நம்மளுடைய மெயின் purpose or the reason for choosing us. God has chosen us to dwell. கர்த்தர் வந்து ஒருத்தருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அவங்ககிட்ட சேர்த்துப்பாங்க. ஒரு பர்டிகுலர் அரசியல்வாதிக்கு ஒரு லீடர் அவங்க இது கூட இருக்க நல்லா எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுற ஒரு லீடர் பிடிச்சதுன்னா கூட அவங்களுக்கு இம்பார்ட்டண்டான ரோலை கொடுத்து என் கூடவே இருப்பான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் காட் கர்த்தரை ரொம்ப பிடிச்சவங்க, அவரோட சோசன் பீப்புளோட வேலைன்னா கர்த்தரோட கூட இருக்கிறது. கர்த்தரோடு நீ என் கூட வான்னு சொல்லிட்டு அவரோட கிட்ட சேர்த்து அவரோட கோட்ஸில் சேர்த்து இங்கே அவர் கூட இருப்பான்னு போடல, எங்கள் பிரகாரங்களில் இருக்குது. இதோட டிரான்ஸ்லேஷன் கோட்ஸ் அப்படின்னு இருக்குது. அப்போது இதை நம்ம எப்படி கற்பனை பண்ணால், ஒரு ஜட்ஜ் இருக்கிறாரு, ரொம்ப இப்போதைக்கு டாப் மோஸ்ட். நீங்கள் இப்போ இந்த சென்னையில் இந்த எக்ஸாக்ட் பேரடைஸ் கார்னருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஹை கோர்ட் இருக்குது. அங்கே நிறைய ஜட்ஜஸ். இந்த பக்கம் சைதாப்பேட்டில் அங்கே ஒரு கோர்ட் இருக்குது. ஸோ இந்த பக்கம் தாம்பரம் சைடில் பார்த்தா இங்கேயும் ஒரு குட்டி கோர்ட் இருக்குது. இது மாதிரி அங்கங்கே இந்த கோர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா அந்த இடத்துல யார் இருப்பாங்க முக்கியமாக? ஒரு பக்கம் அட்வொகேட்ஸ் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் மக்கள் இருப்பாங்க. ஏதோ ஒரு பிரச்சனையோடு ஏதோ ஒரு கேஸோடு மக்கள் இருப்பாங்க. ஃபுல்லாக கேஸ்காரங்களாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக ஒருத்தவங்க இருப்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த இடத்துல ஜட்ஜ் இருப்பாங்க. அப்போது இந்த வார்த்தையின்படி காட் என்ன சொல்றாரு, யூ வில் டுவெல் இன் மை கோர்ட்ஸ். அப்போது ஏன் ஒருவேளை காட் நம்மள அவர் ஒரு என்ன சொல்கிறது, அவர் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுற அந்த த்ரோன் பக்கத்தில் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக கர்த்தருக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒருத்தராக நம்மளோட ப்ரேயர் பெட்டிஷன்ஸ் இருக்குது. நம்ம சாதாரணமாக நினைப்போம், உண்மையிலே ஜெபிக்கிறவங்கள மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான
பீப்புள் இந்த மொத்த உலகத்தில் வேறு யாருமே இருக்க முடியாது. பிகாஸ் தே டுவெல் இன் த கோர்ட்ஸ் ஆஃப் த லார்ட். அவங்க வந்து கர்த்தருடைய ஜட்ஜ்மெண்ட்க்கு பக்கத்தில் போய் நின்றுட்டே இருப்பாங்க. கர்த்தாவே இந்த காரியம் இப்படி நம்ம சாதாரணமாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஒரு பெரிய பெட்டிஷன் சாதாரணமாக பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். ஆனால் அது எல்லாமே த்ரோனில் போய் காட் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பார். அவர் சித்தத்தின்படி அவருக்கு பிரியமாக இருக்கிறவங்க ஜெபத்தை டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுற அவர் இருக்கிறார். ஸோ what we are chosen for is to take the petitions to the Lord, to our judge, நம்மளோட ஜட்ஜ். அந்த கோர்ட்ஸில் போய் எல்லா மக்களோட பிரச்சனையும் அது இன்னொரு நம்ம எப்போ பார்த்தோம் நம்ம பிரச்சனையே எடுத்துகிட்டு போகிறது இல்லை. அது நல்ல அட்வொகேட் என்ன பண்ணுறாரு, அவர் உண்மையாக நீட் உள்ள பிரச்சனைகளை அவங்களுக்கு சார்பாக அவர் போய் பேசுகிறார். அதே மாதிரி நம்ம கூட ஜீசஸ் இருக்கார், நம்ம அவரோட அட்வொகேட்டாக இருக்கார். நம்ம அந்த கோர்ஸில் டுவெல் பண்ணி கர்த்தருக்கு ஆலோசனை கொடுக்குற ஆண்டவர் இது இந்த மாதிரி இப்படி தான் செய்யணும் ஆண்டவரேன்னு போய் அவருக்கு அங்கே ஆர்டர் போட முடியாது. அங்கே நம்ம என்ன பண்ணலாம், சஜஷன் கொடுக்கலாம். ஆண்டவர் இப்படி செய்யலாம்ல இவ்வளோ தூரம் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு அநேக விண்ணப்பங்கள் அநேக வித சப்ளிகேஷன்ஸ் பெட்டிஷன்ஸை காட் கிட்ட எடுத்துகிட்டு போகிறவர்களா. தட் இஸ் வை காட் ஹஸ் சோசன் அஸ். ஸோ வாட் காட் ஹஸ். ஸோ இதன் மூலமாக நம்ம இதுக்கப்புறம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, என்னை கர்த்தர் கர்த்தர் இது சூஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னா, நம்ம 4 பேருக்காக கர்த்தரிடம் போய் நிற்கணும். நம்ம வாழ்க்கையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. வி ஷுட் ஸ்டாண்ட் we should stand at the court and we should know to intercede for people as well. அதான் யார் பண்ண, எஸ்தர் பண்ணாங்க. எஸ்தர் வந்து அவங்க வந்து ஏன் இவ்வளோ பெரிய ராஜமேன்மை அப்படின்னா அவர்கிட்ட அவங்க காதில் போய் அழகாக மொர்தெகாய் சொல்லிட்டு வந்துட்டார். இவ்வளோ பெரிய ராஜமேன்மை உனக்கு ஏன் கிடைச்சிருக்கலாம்னா, இந்த மாதிரி காலத்துக்காக நீ போய் மக்களுக்காக மன்றாடும்படி தான் உனக்கு வந்து கிடைச்சிருக்கு. இக்காலத்தில் மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு வேறிடத்தில் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து வார்த்தை கேட்டோன்னா அவங்க தன்னோட ரோலை அவங்க அழகாக செய்கிறாங்க. இவ்வளோ பேர் இருந்தாலும் எஸ்தரை சூஸ் பண்ணாரு கர்த்தர். எஸ்தர் அவ்வளோ பியூட்டிஃபுல் பீப்புள் மத்தியில் காட் சோஸ் தட் ஒன் பர்டிகுலர் விமன் ஹூ வாஸ் லைக் அன் ஆஃபன். அவங்க வந்து ஒரு இது அனாதையை போல் இருந்தாங்க. தன்னுடைய மாமாவால் வளர்க்கப்பட்ட ஒரு பெண். அப்படி இருந்த ஒரு பெண்ணை வந்து அவ்வளோ பெரிய ராஜா அவங்கள சூஸ் பண்ணார். ஏன்னா அவங்க மேலே அவருக்கு என்ன ஃபேவர், கர்த்தருடைய ஃபேவர் அவங்கள சூஸ் பண்ண வச்சுது. ஸோ இவ்வளோ பெரிய ராஜமேன்மை இது அவங்களுக்கு ஒரு முக்கியமான டைம் வருது. மொத்த யூதர்களுக்கும் பிரச்சனை வருது. அப்போது அந்த நேரத்தில் ராஜ சமூகத்தில் போய் நிற்கும்படியாக அவங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் காட் ஹஸ் சோசன் அஸ் டு இன்டர்சீட் ஃபார் ஹிஸ் பீப்புள். ஸோ எப்படி யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அவனுடைய பிரச்சனையை மாற்றி விட்டார். அதே போல் உண்மையிலே நம்மளுக்கும் அதே மாதிரி ரோல் தான். நமக்கும் காட் வந்து நிறைய பிளெஸிங்ஸ் கொடுத்துருக்காரு. அவரோட பேரை சொல்கிறதுனால நிறைய விஷயங்கள் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் நமக்கு ஒரு சில விஷயம் நெகட்டிவாக இருக்கலாம். எப்போ பார்த்தாலும் அதே தான் சாத்தா நம்ம கண்முன்னாடியே காட்டிகிட்டு இருப்போம். அதை தூக்கி அப்படி எடுத்து அப்படி ஓரமாக சரி நீ கொஞ்சம் ஓரம் போன்னு சொல்லிட்டு அப்படி ஓரம் வச்சுட்டு கர்த்தர் செய்த நன்மைகளை பார்க்க ஆரம்பித்து அவருக்கு நன்றி சொல்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட சிநேகிதர்களுக்காகவும் நம்மளை சுற்றி இருக்கவங்களோட பிரச்சனைகளுக்காகவும் கர்த்தருடைய பாதத்தில் நம்ம உட்காரும்போது கர்த்தர் நம்மளுடைய சிறையிருப்பை மாற்றும். எந்த சிறையிருப்பு எந்த பிரச்சனை அதனால கூட நமக்கு ஒரு சில பிரேக் த்ரூ அப்படியே ஒரு வேளை பெண்டிங்காக இருக்கலாம். ஒரு சில ஆசீர்வாதங்களோட அப்படியே வந்து ஒரு வேளை ஹோல்டில் இருக்கலாம். God may be testing us. God may be waiting for us to intercede for his people. அவருடைய மக்களுக்காக இன்டர்சீட் பண்ணுற கிருபையை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக தருவாராங்க. ஸோ அல்டிமேட் கன்க்ளூஷன் வந்துடலாம். இந்த மொத்த வேர்டுக்கும் கன்க்ளூஷன், why God has chosen you, why God has chosen us is to intercede for his people in his court. அவ்வளோதான். ஒரே பாயிண்டில் சொல்லணும்னா இவ்வளோ தான். ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய பாதத்தில் உட்காந்து அவரோட ராஜ்யத்திற்குரிய விஷயங்கள் அதனால முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம என்ன பண்ணுறோம்னா இவைகள் எல்லாவற்றையும் பார்க்குறோம். ஆனால் அவரோட ராஜ்யத்து நீதியும் இதுக்கப்புறம் பார்க்குற கிருபை நமக்கு அப்படியே தருவாராக. அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, உங்கள் கண்ணுக்கு தேவன் உங்களுடைய கண்களுக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை. தேவன் கர்த்தரை நாங்கள் ஒரு பக்கம் விண்ணப்பம் பண்ணாலும் நீங்களும் அதே மாதிரி எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருக்கு. நீங்களும் எங்களுக்காக ஒரு பக்கம் அட்வொகேட் பண்ணிக்கொண்டே இருக்கு. நீங்களும் எங்களுடைய வழக்குக்காக நீங்களும் எங்களுக்காக எப்பொழுது பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறீங்க. அதற்காக நன்றி. எங்களுடைய வழக்கில் நீங்கள் நிச்சயமாக ஜெயத்தை தந்து நீர் நிச்சயமாக நீதி செய்ய போகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால இந்த விண்ணப்பத்தை ஒரு பக்கம் ஏறெடுக்கும் போது எங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய பிரச்சனைகளையும் நாங்கள் கர்த்தாவே தேவன் அவர்களுடைய ஜப குறிப்புகளும் உங்களுடைய சமூகத்தில் வந்து தேவன் ஒருத்தருக்காக நாங்கள் ஒருத்தர் தாங்க கிருபை தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். இதே போல் இன்னொரு கர்த்தருடைய வார்த்தையில் வீக்லி வேர்டில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். See you in the next video. Bye.